யாத்ராகம புஸ்தகத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. யாத்திரை காலம் அல்லது பயணக்காலம். பயணக்காலம்னு போட்டுருங்க. தம்பி, நீங்கள் புதுசாக இருக்கீங்க, கிளாஸ் வருங்களா? உங்கள் பேர்? நிஷாந்த். எங்கேருந்து வரீங்க? கூடூர் ஹைஸ்கூல். சரி சரி சரி, மகிழ்ச்சி. வெல்கம். நிஷானா? நிஷாந்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு வரவேற்பு கொடுப்போமா? கைக்கு ஒரு கிளாஸ் வந்துருக்கிறா? அப்போ சரி அப்போ நான் தான் வரல இந்த கிளாஸ். சரி, பயணக்காலம். இந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை நாம் கீழ்கண்ட தலைப்புகளிலே பார்க்கலாம். பயணக்காலம் என்பது யாத்ராகமத்தினுடைய காலம். சரிங்களா? எகிப்து தேசத்துக்கு இஸ்ரேலர்கள் அடிமையாக சென்றார்கள். ஆக்சுவலி அவங்க அடிமையாக செல்லலை, அவங்க ஆளுகிறவர்களாக சென்றார்கள். ஆளுகிறவர்களாக சென்றவர்கள் அடிமைகளானார்கள், ஆள சென்றவர்கள் அடிமையானார்கள். இதுதான் முக்கியம். யோசேப்பையும் அவனுடைய செயல்களையும் அறியாத ஒரு புதிய ராஜா என்னானார்? எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தில் எழும்பினார் அப்படின்னு பார்க்குறோம். எகிப்தில் எழும்பினார்னு பார்க்குறோம். இந்த எகிப்தில் யோசேப்பை அறியாதபடி எப்படிப்பட்ட ஒரு ராஜா இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வோன் என்கிறது பொதுவான ஒரு பெயர். அம்மா இங்கே கேளுங்க. பார்வோன் என்கிறது பொதுவான ஒரு பெயர், அரசர்களுக்குரிய பொதுவான பெயர். ஆக இந்த அரசர்களுக்குரிய பொதுவான பெயருடைய இந்த பார்வோன் முந்தியிருந்த அந்த பார்வோனுடைய வம்சத்தையோ அல்லது குலத்தையோ சேராதவர், ஒரு புதிய ராஜான்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? புதிய அரச குடும்பம். ஒருவேளை இந்த ஏற்கனவே இருந்த அந்த அரசரை அவர்கள் போரிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலோ தோற்கடித்து, அல்லது அந்த அரச குடும்பத்தாருக்கு வாரிசு இல்லாமல் போய் வேறொரு அரசருடைய குடும்பம் அரசவையில் வந்து அரசாட்சியில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கலாம். ஏன்னா சாதாரணமாக ஒரே அரச குடும்பத்தார் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகள் பாக்கி இல்லைன்னா அதனால தான் அரசர்கள் நிறைய கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் பிள்ளைகள் இல்லாமல் போகும்போது அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு சாதாரணமாக குடும்பத்தில், அந்த பெரிய குடும்பத்தில் யாராவது ஒருவரை அரசராக ஏற்படுத்துவார்கள். அதுவும் இல்லாமல் சில வேளைகளில் குடும்ப சண்டையோ அல்லது மற்ற நாட்டினுடைய சண்டையோ அல்லது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 32 சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த மாநிலங்களில் ஒரு மாநிலம் நம்முடைய இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக கலகம் பண்ண வாய்ப்புண்டு. இப்போது தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, கேரளா தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா யுஎஸ்எஸ்ஆர்ங்கிற அந்த ரஷ்யா பேராட்சி என்ன ஆயிற்று? துண்டு துண்டாக உடைஞ்சது. யாராலும் உடைக்க முடியாதுன்னு சொன்ன யுஎஸ்எஸ்ஆர் என்கிறது துண்டு துண்டாக போகும்போது இந்தியா ஏமாத்திரம். தமிழ்நாடு தனியாக நாளைக்கு பிரிஞ்சு போகும்னு சொன்னோம்னு என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன போகலாம், இது யாராவது பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. போகலாம். அப்படி ஒரு வேளை போகுமானால் இந்த பகுதி இன்னொரு ஆளுநரோ அல்லது ஒரு முதலமைச்சரோ அல்லது வேறு யாரோ ஒரு ஆளுகை செய்வார். அந்த மாதிரி ஆக்கும் இந்த காலகட்டம். ஆக பார்வோன் என்று அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தில் இருக்கிறவர் அந்த பதவி இழந்து
இந்த புது பதவிக்கு வந்து விடுகிறார். இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவரோ, இன்னொரு டைனாஸ்டி அல்லது ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவரோ வந்தார். அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன தெரியாது, வரலாறு தெரியாது. இப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிற பிஜேபி வந்திருக்கு. பிஜேபியில் உள்ளவங்களுக்கு ஒருத்தருக்கும் இந்தியா வரலாறு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்களுக்கு வரலாறு தெரியாதுங்க. ஸோ அதனால தான் வரலாறு தப்பாக சொல்கிறாங்க. வரலாறு முக்கியமாக தப்பாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்க தப்பாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதே போல் எகிப்து நாட்டிலையும் நடந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம், நீங்களாம் பைபிள் படிக்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். நான் வட நாடாகிய இஸ்ரவேல் நாட்டில் 10 கோத்திரம் இருந்தாங்க இல்லையா? அந்த 10 கோத்திரத்தை ஒரு அரச குடும்பம் ஆட்சி செய்யலை. தென்னாடாகிய யூதா நாட்டை ஒரே அரச குடும்பம் தாவீதுடைய குலம்தான் ஆட்சி செய்தது. ஆனால் மாறாக வட நாட்டை பல அரச குடும்பங்கள் ஆண்டாங்க. ஒரு 2 தலைமுறை வரும், மீறி போகிற 3 தலைமுறை இருக்கும். அந்த அந்த வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரே தலைமுறையிலேயே பாதியிலே கொண்டு வருவாங்க, அவர் தோற்கடிக்கப்படுவார். ஸோ சிலர் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அந்த கிட்டத்தட்ட 10 அரச குடும்பங்கள் இஸ்ரவேல் நாட்டை ஆண்டது. இஸ்ரவேல்னா வட இஸ்ரவேலை ஆண்டார்கள். இது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதே போல எகிப்திலும் நடந்திருக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன நம்ம ஊரில் உள்ள வரலாறு சொல்லும்போது இப்போது ஆட்சி செய்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ என்ன தெரியாது, உண்மையான சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த வரலாறு தெரியாது. அதனால் நிறைய பேர் தப்பாக கதை சொல்கிறாங்க. என்ன அதே போல தானே எப்படி யோசேப்பு தன்னுடைய ஞானத்தினால எகிப்தியரை பாதுகாத்தாருங்கிற வரலாறு அங்கே இருக்கிற அந்த புது ராஜாவுக்கு அந்த அந்த அரச குடும்பத்தாருக்கு தெரியவே தெரியாது. அதனால் அவருக்கு என்ன பயம் வந்துடுச்சு, இந்த ஜனங்களை இப்படி விட்டால் நம்ம தலையில் ஏறி மிளகா அரைச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் வந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களை கட்டுப்படுத்துகிறார். அந்த நாட்களில் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறதுக்கான வழிமுறை தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த முறையெல்லாம் அவரால் முடிஞ்ச முறையெல்லாம் ட்ரை பண்ணார். என்ன சிறு குழந்தையாக இருக்கும்போதே, ஆண் குழந்தையாக இருந்தால் கதையை முடிச்சு செய்கிறதுக்கான தந்திர மந்திரங்கள்லாம் யாரை வச்சு செய்தார், அங்கே இருக்கிற டாக்டர்ஸை வச்சு நர்ஸஸை வச்சு செய்கிறாரு. ஆனாலும் அந்த இதெல்லாம் தோல்வி அடைஞ்சு போகுது. ஸோ இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த காலகட்டத்திற்குள்ளாக நாம் போகும்பொழுது அந்த ராஜாவை தெரியாதவர்கள், இந்த யோசேப்பை தெரியாத அந்த ராஜாவுக்கு இவங்க எத்தனை பேர் இருந்தாங்க என்னங்கிறது ஒன்றுமே தெரியல. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது, 70 பேர் என்ன செய்தாங்க, எகிப்துக்கு போனார்கள். அப்போ வெறும் 70 பேர் போகலை, ஆண்கள் மட்டும்தான் 70 பேர். அப்போது அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மனைவிமார்கள், வேலைக்காரர்கள், அவர்களுடைய பேரெல்லாம் வரல, அவர்களுடைய லிஸ்டெல்லாம் வரல. ஒன்று தெரிஞ்சுங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண் தான் முக்கியம், பெண் முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம எல்லாம் சமத்துவ நாட்டில் இருக்கிறோம், சமத்துவம் பேசுகிறோம். ஆண் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை அப்படிங்கிற இதில் பேசுகிறோம். ஆனால் இது இஸ்ரேலர் மக்களுக்கு பெண்கள் என்ன இல்லை, கணக்கில் வரமாட்டாங்க. அப்படி இருந்தும் பைபிளில் நமக்கு நிறைய பெண்களை பற்றி உயர்வாக பேசப்படுது. பைபிளில் பெண்களை பற்றி நிறைய உயர்வாக பேசுது. இப்போது சாராளை பற்றி உயர்வாக பேசுகிறது பைபிளில். சாராளை பற்றி என்ன சொல்லுது, விசுவாசத்தின் தாய். ஏவாவை பற்றி பேசுகிறது. அதே போல் ரெபாக்காவை பற்றி பேசுகிறது. ஆக பைபிள் நிறைய புதிய ஆதியாகமத்தில் சொன்னேன்,
யாத்ராகமத்தில் மிரியாமை பற்றி சொல்லுங்கள். அப்படி நிறைய பேரை நம்ம சொல்லிட்டு போனோம். எஸ்தர், இவங்கெல்லாம் பற்றி பேசுங்க. அதனால் வேதாகமும் பெண்களை மதித்து குறைத்து சொல்லவில்லை. ஆனால் யூதர்கள் பெண்களை மதிப்பு குறைத்து வைத்திருந்தார்கள். அதனால தான் ஒரு யூதன் காலையில் எழுந்து, ஆண்டவரே நீர் என்னை ஒரு பன்றியைப் போல, ஒரு நாயைப் போல, ஒரு பெண்ணைப் போல படைக்காமல் இருந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன்னு சொல்லுவோம். என்ன நிறைய சொல்லுவாங்க. அதில் இது ஒரு ஜபம். ஆனால் தேவன் மிகுந்த கிருபையினால் கிறிஸ்துவத்தில் அல்லது பைபிளில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் அனைவரும் சமம் என்ற கருத்தை நமக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே பெண்களுடைய பட்டியல் நமக்கு சொல்லப்படவில்லை. அதே போல் வேலைக்காரனுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. குழந்தைகளுடைய பெயர்களோ அல்லது இதோ சொல்லப்படவில்லை. குழந்தைகள் எப்போதுமே 20 வயது வரைக்கும் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாங்க. யூதருடைய கணக்கில் எந்த ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட வாலிபனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், யாரையுமே கணக்கில் எடுக்க மாட்டாங்க. 20 வயதுக்கு மேற்பட்டவங்களை தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அந்த வகையில் 70 பேர் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆக இவர்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருந்து அந்த தலைமுறையினர் ஒருவர் பின்னாக ஒருவர் மரித்து போகிறார்கள். இப்போ என் காலம் வரைக்கும் சரி, என் பிள்ளைக்கு என்னை பற்றி கொஞ்சம் தெரியும், என் பேர பிள்ளைக்கு என்னை பற்றி எவ்வளோ தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக அந்த 3 அடுக்கில் இந்த கிட்டத்தட்ட 2வது அடுக்கிலேயே வரலாறு மறக்கப்படும். அந்த வகையாக இந்த நிகழ்வு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனால் இஸ்ரவேல் மக்கள் பெரும் துயரத்தை அனுபவித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் அதிகமாக பெருகினார்கள். மக்கள் தொகை அதிகமாக பெருகினது. அதுதான் அங்கே இருக்கிற அரசருக்கு பயத்தை ஏற்படுத்தினது. பயத்துக்கு காரணம் என்ன? மக்களுடைய வளர்ச்சி விகிதம். ஒருவேளை அந்த நாட்களில் அவர் இஸ்ரவேல் மக்களையும் எகிப்து மக்களையும் விகிதாச்சாரம் பார்த்திருப்பார். இப்படி விகிதாச்சாரம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய விகிதாச்சாரம் உயர்ந்திருந்திருக்கக்கூடும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாளைக்கு என்ன சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு யுத்தம் வந்து அந்த யுத்தத்தில் இந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, நமக்கு எதிராக கலகம் பண்ணினால் நாம் என்ன செய்வது, நம்முடைய எதிரிகளோடு இவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டால் நம்முடைய நிலைமை மோசமாகும் என்ற எண்ணத்தோடு கூட செய்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த நிலைமையில் நாம் இந்த வரலாற்றை நாம் படிக்கிறோம். தேவன் தம்முடைய மக்களை உபத்திரவத்தில் அதிக நாள் வைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவ்வப்போது உபத்திரவங்கள் வரும்போது என்ன செய்வார், ஒரு போக்கை உண்டாக்குவார்னு பைபிள் சொல்லுது. அந்த போக்கை மோசையின் மூலமாக உண்டாக்குறார். மோசே என்ற ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தினார். மோசையினுடைய வாழ்க்கையை 3 பிரிவாக பிரிக்கிறோம். முதல் 40 வருடம், 2வது 40 வருடம், 3வது 40 வருடம். முதல் 40 வருடத்தில் அவர் எங்கே இருந்தார்? அரண்மனை சொகுசில் இருந்தார். 2வது 40 வருடம் பாலைவனத்தில் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டுதான். 3வது 40 வருடத்தில் அவர் இஸ்ரேல் மக்களுடைய இரட்சகனாக, மீட்பராக, தலைவராக, தளபதியாக, அரசராக இருந்து இஸ்ரேல் மக்களை அந்த பாலைவனத்தில் நடத்தி கொண்டு வந்தார். ஸோ அதற்காக தேவன் மோசையை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் இருக்கும் பொழுது தங்களுடைய அடிமை நிலையை பார்த்து பயங்கரமாக வருத்தமடைந்து
அழுதார்கள். அந்த அழுகையை ஆண்டவர் கேட்டார். சத்தம் போட்டு அழுதாங்கன்னு சொல்ல முடியாது, துக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படியோ ஒரு வகையில் அவருடைய துக்கத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அதை பார்த்தார். சும்மா ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக ஐயோ அப்படின்னாலே அது ஆண்டவருடைய காதில் விழுந்துடும். பெருமூச்சு, அதான் பெருமூச்சு. அதனால் அடிக்கடி நம்ம பெருமூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பெருமூச்சு விட்டோம்னா எதுக்கு பெருமூச்சு விடுறோங்கிற கேள்வி வரும். ஆண்டவர் நம்ம பெருமூச்சை விடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்கிறது ஒரு கருத்து உண்டு. நான் நினைக்கிறேன் ஏசாயா இருக்கிற புஸ்தகத்தில் ஒரு வசனம் கூட இருக்குது. ஏசாயாவா எரேமியாவான்னு தெரியல, பெருமூச்சு விடக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதனால் நாம் பெருமூச்சு விடும் பொழுது அது நல்லதுக்காக இருந்தால் நன்மையாக இருக்கும், கெடுதலாக இருந்தால் ஆண்டவரை துக்கப்படுத்தும். அதனால் இவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். இந்த பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். கேட்ட உடனே அவருடைய நினைவில் அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவில் வர அவர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் மக்களை வேதத்தின் அடிப்படையில் சொன்னால் கண்ணோக்கி பார்த்தார். என்ன பண்ணார்? கண்ணோக்கி பார்த்தார். அப்படி கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தின் வழியாக வழிநடத்தி எகிப்துக்கு இஸ்ரவேலுக்கு கூட்டி போக விரும்பினார். எகிப்திலிருந்து சுமார் 40 நாள் பயணத்தை 40 ஆண்டுகள் எடுத்து நடத்தினார். ஒன்று, அதற்கான காரணம் 40 நாள் போக வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் கூட்டி போனார். அதுக்கு முக்கிய காரணம், முதலாவது இஸ்ரேல் மக்களுடைய கீழ்ப்படியாமை முதலாவது. இரண்டாவது, கடவுளுடைய வல்லமை அவர்கள் அறிய வேண்டும். கடவுளுடைய வல்லமை அறிய வேண்டும். ஆகவே ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். இந்த மோசேயை ஆண்டவர் அழைத்த அழைப்பு ரொம்ப அற்புதமானது. அந்த அழைத்த விதமே அற்புதமானது. இதுவரைக்கும் அந்த மாதிரி அழைப்பு வேதத்தில் நான் பார்க்குற வேறு யாருக்கும் கிடைக்கல. ஆண்டவர் நேரடியாக தன்னை வெளிப்படுத்தினார் அக்னியிலே, அந்த முட்செடியில். அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி, நான் இந்த அக்னி ஜுவாலையின் நடுவிலே இப்பொழுது உனக்கு எப்படி காட்சியளிக்கிறேனோ இதை விட இன்னும் அக்னியாய் நான் இருக்கிறேன், இன்னும் அக்னியாக இருக்கிறேன். இந்த அக்னி உங்களுக்கு பற்றி எறியும்போது நீங்கள் அழிந்து போவதில்லை, மாறாக இது மற்றவர்களை எரித்தால் மற்றவர்கள் அழிந்து போவார்கள் என்ற அந்த கருத்தை சொல்வதற்காக அந்த அக்னி ஜுவாலையில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய மேலான கிருபையினாலே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்தின தன்னுடைய பலத்தை நம் பல விதங்களில் பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் அப்பொழுதும் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இருதயத்தை கடினப்படுத்தினாலும் தேவன் அவர்களோடவே கூட இருந்தார். குறைந்தபட்சம் 2 பேரோடாவது இருந்தார். குறைந்தபட்சம் 2 பேரோடாவது இருந்தார். இஸ்ரவேல் மக்களை அவர் சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதற்கு முன்பதாக அவர் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தம்மை வெளிப்படுத்துவதற்காக எகிப்திற்கு தலைச்சான்கள், அதாவது முதல் பிள்ளைகளை அழிப்பதிலிருந்து தொடங்கினார். வேதத்தில் நாம் அதை பற்றி பார்க்கிறோம். எகிப்து நாட்டினுடைய தலைப்பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் அற்புதமாக, யாரும் கை வைத்து கொல்லாதபடிக்கு, ஏன்னா கொலை செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆனால் மனிதன் ஒருவரை கொல்லக்கூடாது என்பதற்காக தேவ தூதனை அனுப்பி தலைப்பிள்ளைகள் எல்லாரையும் கொன்றார். அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை முதல் சாதாரண வேலை செய்கிற, அல்லது ஒரு நம்ம மொழியில் சொன்னால் பிச்சைக்காரன் பிள்ளை வரைக்கும், ராஜா வீட்டு பிள்ளையிலிருந்து பிச்சைக்காரன் வீட்டு பிள்ளை வரைக்கும் எல்லாரையும், முதல் பிள்ளைகளை அவர் அழித்து போட்டார். ஆனால் அந்த இதில் பைபிள் பார்க்குறோம்,
ஒரு இஸ்ரவேலராகிலும் அழிந்து போகவில்லை, ஒரு எகிப்தியரும் பாதுகாக்கப்படவில்லை. ஒரு இஸ்ரவேலரும் அழிந்து போகவில்லை, ஒரு எகிப்தியரும் தப்பிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து பலவிதமான அற்புதங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நடத்தி காண்பித்தார். சீனாய் வனாந்தரத்தை வழிநடத்தினார். அதுக்கு முன்பாக அவளை செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு போனார். செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு போன அந்த நிகழ்வை நாம் கற்பனை செய்தாலும் அதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இரண்டு பக்கமும் கடல் எழுந்து நின்று, தண்ணீர் இந்த பக்கம் வரவில்லை, இந்த பக்கம் வரவில்லை, நின்ற இடத்திலே நின்று. அதான் அவர் சொல்ல ஆகும் என்று நின்ற இடத்திலே நின்றது. இஸ்ரவேல் மக்கள் அது வழியாக போகிறார்கள். போகும்பொழுது வறண்ட நிலத்தில் நடந்து போகிறார்கள். வறண்ட நிலம். அது வரைக்கும் அங்கே கடல் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இப்போ நம்ம ஊரில் கொஞ்சம் மழை அடிச்சதுன்னா மழை அடித்ததுக்கான அந்த இது நமக்கு தெரியும், ஏன்னா தண்ணி இல்லையா. ஆனால் இப்போது என்ன இல்லை, அதுக்கான இதே இல்லை, அடையாளமே இல்லை. இந்த அதிசயங்களை நம்பாத சில கிறிஸ்தவர்கள் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் சொல்லப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை விசுவாசிக்காத சிலர் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அதில் எங்கேருந்தே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பைபிள் காலேஜிலேருந்தே சொல்லிக் கொடுக்கப்படுது. பைபிள் காலேஜில் செமினரிஸ், பெரிய பெரிய செமினரிஸ் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் படிச்சிருவாங்க, என்ன செய்கிறதில்ல, அனுபவத்தில் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நம்பாதவர்களுடைய உபதேசங்களை படிச்சுட்டுருப்பாங்க. அப்படியாக உள்ள மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை, இஸ்ரவேல் மக்கள் இந்த செங்கடலை கடக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் பைபிளில் பின்னால் உங்களுக்கு அந்த இது இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செங்கடல் தெரியுதா? பின்னால் இருக்கும். அதில் ஒரு ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது குறுகி போகும். சரிங்களா? நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கு நம்ம பைபிளில். என்ன இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன இடம் இருக்கும். அப்போ இந்த பைபிளை நம்பாதவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மக்கள் எல்லாரும் இதில் நடந்து வந்தாங்க, சமுத்திரமாக தான் இருந்தது, சமுத்திரமாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஓரத்தில் அது சின்ன காவாய் மாதிரி வந்துடுச்சு. அதனால் மக்கள் நடக்க அந்த காவாயில் ஆயிடுச்சு, மக்களுடைய கால் சவுட்டி அது இதாகிடுச்சு. என்ன, அதனாலே நடக்கிறதுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை அல்ல, அது உண்மை இல்லை. உண்மையிலேயே ஆண்டவர் இந்த செங்கடலை பிரித்தார். ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சரியா இங்கே மக்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க, அப்போ பார்வனும் அவங்களுடைய சேனைகளை எப்படி எச்சத்து போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். சரி, இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். மோசேன்னு ஒரு படம் வந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்க? சினிமா படம் மோசே. அப்புறம் 10 கட்டளைன்னு ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ். சரி, மோசே அது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இப்போவும் கூட பார்க்கலாம் உங்கள் கையில் இருக்கிற ஃபோனை வச்சு. முந்தையெல்லாம் காசு கொடுத்து படம் பார்க்கணும், இப்போ காசு எல்லாமே படம் காசு கொடுக்கணும் தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? முடிஞ்சால் இந்த வாரத்தில் ஒரு நாள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். பார்த்தவங்க திரும்ப உங்கள் ஞாபகத்துக்கு வர மாதிரி பாருங்கள். பார்க்காதவங்க ஒரு முறை கூட பாருங்கள். அம்மா நீங்கள் பார்க்கவே இல்லையா?
10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்க்கல, பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பாருங்க. மற்றவங்க பார்த்தாச்சு. நாங்கள் ஊராக போய் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிட்டு வந்தோம் 10 கமாண்ட்மெண்ட்ஸு. நாங்கள் ஊராக போய் காமிச்சிட்டு வந்தோம் ஒரு காலகட்டத்தில் வண்டியில் போய். ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரில. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இதில் உங்கள் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் இல்லையா, கடல் இங்கேயும் நின்னது, இங்கே நின்னது, இங்கே பாதை இல்லையா. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணியை தொட்டு பார்க்குறாங்க. ஆனால் தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு சொட்டு வெளியே வர்றதில்லை. அது மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற மீனுங்கெல்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். நேற்றுக்கு நாங்கள் கேரளாவுக்கு ஒரு சரி இங்கேயே ஆரம்பித்தோம். ப்ளஸ் கேரளாவில் ஒரு கடைக்கு போகும்போது அங்கே இது வச்சுருந்தாங்க, மீன் தொட்டி. ஸோ ஒரு குழந்தை போய் அதையே பார்த்துருந்துச்சு. அப்போது அங்கேருந்து சொன்னாங்க மீனை பார்க்குறதுக்குன்னு இந்த ஹோட்டல் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மீனை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நமக்கு இஷ்டம் இல்லையா, தொட்டியில் இருக்கிறது. அப்போது தொட்டியில் இருக்கிற மீனே நமக்கு அழகாக இருக்குமானா சமுத்திரத்தில் இருக்கிற மீன் எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் பார்த்து தான் போயிருக்காங்க. அப்போது நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்படி ஆர்வனுடைய சேனையும் இங்கே வந்து மூழ்கி போகிறதுன்னு பார்த்துருக்காங்க. மூழ்கி போகிறது பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க வெந்தயக்காரராக இருந்திருந்தா அல்லேன்னு சத்தம் போட்டிருப்பாங்க. தெரியல, அப்படி கத்துனாங்களான்னு தெரியல. என்ன இதெல்லாம் இந்த வழியெல்லாம் போகும்போது என்ன செய்திருப்பாங்க, அந்த பார்வனுடைய சேனையும் இவங்களை துரத்திட்டு வர்றதை பார்த்துருப்பாங்க, நம்ம மூழ்கிறதையும் பார்த்துருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு முன்னாலே அவங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இந்த ஜனங்க முதல்ல போகிறவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாலே அவங்க செத்த பாடி அங்கே போய் கரையில் ஒதுங்கிடுச்சு. ஏன்னா இவங்க போய் அதை மிதிக்கணும், அந்த அந்த செத்து போன அவங்களுடைய உடல் மேலே ஏறி போகணுங்கிறதுக்காக இதாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு செங்கடலுடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலைக்கு போகிறாங்க. சீனாய் மலையில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். இதுதான் முதல் உடன்படிக்கை. இதுதான் முதல் உடன்படிக்கை நிறைய இருக்குது. ஏன்னா ஆபிரகாமிலிருந்தே நமக்கு உடன்படிக்கை தொடங்குது. இன்னும் சொல்ல போனால் ஏதேன் தோட்டத்தில் உடன்படிக்கை தொடங்குது. ஆனால் இந்த நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம் பாருங்க, பழைய ஏற்பாடுங்கிற வார்த்தை இங்கே இந்த பகுதியிலன்னா ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இந்த மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 3வது மாதத்தில் சீனாய் பாலைவனத்தை சேர்கிறார்கள். சீனாய் பாலைவனத்திலிருந்து அப்படியே ஓரேப் என்கிற மலைக்கு ஏறுறாங்க. ஓரேப் என்கிற மலையில் ஆண்டவர், அது ஒரு சிகரம். இப்போ நீலகிரியில் இருக்கோம், நீலகிரியில் இருந்தாலும் தொட்டபெட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, நீலகிரியில் இருக்கிற ஒரு அதே போல் இந்த சீனாய் மலையில் இருக்கிற ஓரேப் என்கிற சிகரத்தின் மேலே ஏறி அங்கே ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அதை 19வது அதிகாரம் யாத்திராகமத்தில் நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்? ஹிஸ்ட்ரி புக்ஸ். ஹிஸ்ட்ரி அதில் எது வரணும்? ஆமாம் சார். நம்ம வந்து தொடக்கத்துலேருந்து அப்படி வர்றதுனால அங்கேருந்து வந்தால் தான் நமக்கு புரியுங்கிறதுனால அப்படி கொண்டு வரேன். சரி சரி. ஹிஸ்டாரிக்கல் புக்ஸுங்கிறது இந்த இதிலேருந்து வருது, யோசுவாவிலேருந்து. ஆனாலும் அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்குடைய அந்த பேக்ரவுண்ட் எங்கேருந்து வருது? ஆதியாகமத்தில் இருந்தது. போன வகுப்பில் நீங்கள் இருக்கு இல்லையா,
இதை வெளியே போயிட்டேன். சரி, பேசும். ஸோ இப்போது இதுவரைக்கும் ஒரு குடும்பமாக இருந்தவர்கள் இந்த இடத்துக்கு வந்துதான் ஒரு நாடாக, ஒரு நேஷனாக, ஒரு தேசமாக மாறினார்கள், ஒரு ஜாதியாக, ஒரு இனமாக மாறினார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜாதிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. பழைய தமிழில் ஜாதிங்கிறது, கிறிஸ்தவர்கள் புறஜாதின்னு தான் சொல்லுவாங்க. புறஜாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் புற இனத்தார் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கேட்குறதுக்கு சுவையாக இருக்கும், மற்றவங்களும் நம்மளை ஒன்றும் சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த முறை யாராவது பிரசங்கம் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா என்னன்னு சொல்லக்கூடாது, புறஜாதி அப்படிங்கிற சொல்லாடலை பயன்படுத்தாமல் புற இனத்தாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒரே நாடு ஒரே தேசம்ங்கிற அந்த கோட்பாடு இங்கேயும் வருது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒரே இனமாக ஒரே நாடாக மாறினது இந்த இடத்துல, அங்கே தான் கான்ஸ்டியூட் ஆகுது. அது வரைக்கும் இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் தான், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் தான், அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் என்கிற கணக்கு தான் இருந்தது. ஆனால் இங்கே தான் நீங்கள் பிள்ளைகள் மாத்திரம் இல்லைப்பா, நீங்கள் ஒரு தேசம் என்ற அந்த கருத்தை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. இவர்கள் எப்படி தங்களை சுற்றிலும் இருக்கிற புற இன மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு கூட சில உடன்படிக்கைகள் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்குறோம். இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்தரத்தில் அல்லது பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் பயணம் செய்தார்கள் இல்லையா? அந்த பயணம் எங்கிருந்து தொடங்கி எங்கே முடிஞ்சதுங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு லிஸ்ட்டு வந்து எண்ணாகமம் புஸ்தகம் 34ஆவது அதிகாரத்தில் வருது. அதனால் எண்ணாகமம் 34 மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. எண்ணாகமம் 34 முக்கியமாக நமக்கு தெரியும். எங்கே தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க, எங்கே முடித்தாங்க, எப்போ முடித்தாங்கிற அந்த வரலாறு அப்படியே வரும். ஸோ அது ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, அந்த டீட்டெயிலெலாம் மற்ற இதிலேருந்து படிச்சுக்க வேண்டியது. ஆனால் அந்த இந்த இடங்களில் கேம்ப் போட்டாங்கன்னு சொல்கிறோம். பாளையம் இறங்கினார்கள்ங்கிற வார்த்தை வரும். என்ன வார்த்தை? பாளையம் இறங்கினார்கள். பாளையம்ங்கிறது என்ன? பாளையம் என்றால் என்ன? பாளையம் என்றால் இராணுவ இராணுவத்தார் கேம்ப் பண்ணுறாங்க இல்லையா? கேம்ப் அதான். ஆக கோபிச்செட்டிப்பாளையம் அது பாளையம், அதான் கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரி நிறைய பாளையம் இருக்குது. ஒரு முறை நீங்கள் மேட்டுப்பாளையம் இறங்கிட்டீங்கன்னா, நிறைய பாளையம் வரும். பாளையம்னா அங்கெல்லாம் அந்த நாட்டில் மிலிட்ரி கேம்ப் இருந்தது, முகாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி முகாம் இருக்கிற இடங்கள். ஆக இந்த இஸ்ரவேல் மக்களுடைய முகாம் எங்கெங்கெல்லாம் முகாமிட்டாங்க அப்படின்னு, ஏன்னா இவங்க தொடர்ந்து பயணம் போயிட்டுருக்காங்க தானே, இவங்களையும் இராணுவம் தான் அழைக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தரைங்கிறது அதனால தான் வருது. சேனைகளின் கர்த்தர். சேனைங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, அது வந்து வடச்சொல். சைனிக்ஸுங்கிற அந்த சேனை. ஆனால் நமக்கு வந்து படைகளின் ஆண்டவருங்கிறது தான் சரியான வார்த்தை. சேனைகளின் கர்த்தருங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? படைகளின் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தருங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? படைகளின் ஆண்டவர். இந்த சொல்லாடல்கள்லாம் கேள்விப்படாதவங்க என்ன இவர் புதுசாக என்னமோ சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. சொல்லிடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ இவங்க எத்தனை இடங்களில் இது முகாமிட்டாங்க அப்படிங்கிறத இந்த 33ஆவது அதிகாரத்தில் படிக்கலாம், படித்து பாருங்கள். கடைசியாக மோசேயினுடைய மரணம்
மோவாப் மலையில் நடக்குது. மோவாப் மலையில் நடக்கும்போது அவருக்கு என்ன வயது இருந்தது, அவருடைய பலம் என்னவாக இருந்ததுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாலே அவர் மரிச்சிட்டார்னு ஒரு தகவல் வந்தது. எங்கே இருக்கும்போது? சீனாய் மலையில் இருக்கும்போது. மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியாது, செத்து போயிட்டாரு, வாங்க அந்த தலைவர் போன என்ன புது தலைவரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ட்டாங்க. சார் இப்போ வரலாற்று நூல்களும் அவைகளின் செய்திகளும், வரலாற்று நூல்களும் அந்த செய்திகளும் இப்போதான் சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கிறோம். சரி, இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் தலைமையின் கீழ் கானானுக்குள் நுழைந்து அங்கே தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி அங்கிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறைப்பட்டு போகிற காலம் வரைக்கும் நடந்த சுமார் 1000 ஆண்டு வரலாற்றை விவரிக்கிறது இந்த வரலாற்று நூல்கள். 1000 ஆண்டு வரலாறு. இந்த நிகழ்வுகள்லாம் மிக முக்கியமானவர்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதை கடவுளுடைய மீட்பின் வரலாற்றோடு நாம் தொடங்கி திரும்பமாக பாபிலோனில் அவர்கள் சிறைப்பட்டு போன பிறகு அங்கே ஆண்டவர் அவர்களை எப்படி விடுவித்தார் என்றதிலிருந்து முடிகிறது. உண்மையாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் ஏதேனிலே தொடங்குகிறது. ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் ஏதேனிலே தொடங்குகிறது. ஏன்னா ஏதேனில் தான் முதலாக மனிதன் பாவம் செய்கிறான். ஆதாம் பாவம் செய்கிறான். ஆதாம் பாவம் செய்ததுனால அவனை மாத்திரம் உடலாது. இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம பின்தொடருது. வீட்டில் வளர்க்குற நாய் நம்ம பின்னால் ஓடி வர்ற மாதிரி என்ன ஆதாமுடைய பாவம் இன்றைக்கி விடாமல் நம்ம பின்னால் வந்துட்டு இருக்கு. நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்ப்பா, நான் உன்னை பின்னால் வரேன்னு சொல்லி. ஸோ ஆக அந்த மீட்பின் திட்டம் அதில் நடக்கிறது. ஸோ இந்த 1000 வருட மீட்பின் வரலாற்றில் முதலாவது மக்கள் கானானை பிடிக்கிறார்கள். முதலாவது அவர்கள் கானானை பிடிக்கிறார்கள். அது யோசுவாவின் காலத்தில். அதைத் தொடர்ந்து நியாயாதிபதிகள், நீதி அரசர்கள் வருகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு சேனாதிபதிகளை கொடுக்கவில்லை, அதற்கு பதிலாக நீதி அரசர்களை கொடுக்கிறார், நியாயாதிபதிகளை கொடுக்கிறார். ராஜாக்களையும் கொடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் ராஜாக்கள் வந்தாங்கன்னா என்னென்ன இதெல்லாம் நடக்குதுன்னு. அதை பற்றி அவர் சொல்லுவார். ஒரு ராஜா வந்தார்னா ராஜா என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுவாருங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் அவங்களுக்கு ராஜாக்களை எடுத்த எடுப்பில் கொடுக்கல, நியாயாதிபதிகள் கொடுக்குறாரு. நியாயாதிபதிகளுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் எங்களுக்கு ராஜாவை கொடுத்தாதான் கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஆண்டவர் அவர்களுக்கு யாரை கொடுத்தார்? சவுலை கொடுத்தார். சவுலால் அவர்கள் மனம் நொந்து போனார்கள். அதற்கு பிறகு தாவீதை கொடுத்தார். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி தாவீதை கொடுத்தார். தாவீதை தொடர்ந்து சாலமோனை கொடுத்தார். சாலமோனுடைய காலத்தில் அவருடைய நல்ல ஆட்சி நடத்தினார். ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன தவறு, அந்த தவறை வைத்து நாட்டை 2ஆக பிரிச்சிட்டாங்க. நாட்டை 2ஆக பிரிச்சிட்டாங்க. இந்த 2ஆக பிரித்த பிறகு வடதேசம் கடவுளை விட்டு தூரம் போனது. கடவுளை விட்டு தூரம் போனது. அன்னைக்கு பிரிஞ்ச அன்னைக்கே கடவுளை விட்டாங்க. யாரை கடவுள் ஆக்கிட்டாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை, ஒரு கண்ணுக்குட்டியை கடவுள் ஆக்கிட்டாங்க. அது பெரும் பாவமாக இருந்தது ஆண்டவருடைய பார்வையில். இந்த இஸ்ரவேல் மக்கள் வட இஸ்ரவேலில் இருந்த மக்கள் சுமார் 200 ஆண்டுகள்
ஆட்சி செய்தார்கள். நல்ல கவனிங்க, வெறும் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க. இந்த 200 ஆண்டுகளில் 19 அரசர்கள் இவளை ஆட்சி செய்தார்கள். நல்ல கவனிங்க, எத்தனை அரசர்கள்? 19 அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். இதில் ஒரு அரசர் கூட நல்லவராக இருக்கவில்லை. ஒரு அரசர் கூட நல்லவராக இருக்கவில்லை. அதே சமயம் தென்னாட்டில் யூதா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 350 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். வெறும் 200 ஆண்டுகள், இவங்க 150 ஆண்டுகள் சேர்த்து 350 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். இந்த 350 ஆட்சி காலத்தில் ஆண்டுகள் ஆட்சியில் இவர்களிலேயும் 19 அரசர்கள் இருந்தார்கள். இவர்களிலும் 19 அரசர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு பயந்தவர்களாக நல்லவர்களாக இருந்தார்கள். இதன் பிறகு வட நாட்டவர் 200 ஆண்டு காலத்தின் இறுதியில் என்னவா போனார்கள்? அசீரியாவுக்கு அடிமைகளாகி போய்விட்டார்கள். அசீரிய தேசத்தார் அவர்களை அடிமையாகி கொண்டு போனார்கள். தென் தேசத்தவர்கள் அதற்கு பிறகு சுமார் 150 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களும் பாபிலோனுக்கு அடிமைகளாக போனார்கள். சிறையிருப்புங்கிறது அடிமைத்தனம் தான். அடிமைகளாக போனார்கள். ஆண்டவர் வட இஸ்ரவேலில் இருந்தவர்களில் எத்தனை பேரை யூத வம்சத்தோடு இணைத்து அவர்களை ஒன்றாக கலக்கினார் என்று எனக்கு தெரியாது. அதை குறித்து அதிகமான தகவல் இல்லை. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அப்படியே காலகட்டத்தில் மற்றவர்களோடு இணைந்து அசீரியர்களோடு ஒன்றாக போய்விட்டார்கள். அசீரியர்கள் உடைய முதல் காரியமே இஸ்ரவேலர்கள் தனித்திருக்கக்கூடாது. இஸ்ரவேலர்கள் தனித்திருக்கக்கூடாது. அதனால் இஸ்ரவேலர்களும் அசீரியர்களும் இணைந்து ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால் அசீரியாவுக்கு போனவர்கள் அங்கே திருமணம் செய்து கொண்டார்கள். இஸ்ரவேல் நாட்டில் வட இஸ்ரவேல் நாட்டில் சிலரை வைத்து போயிருந்தார்கள். யாரெல்லாம் அங்கே வைத்து போனார்கள்? உடல் ஊனமுற்றவர்கள், நோயுற்றவர்கள், பலவீனமானவர்களை விட்டு போனார்கள். அவர்களும் பலனடைந்து விடுவார்கள், அவருடைய பிள்ளைகள் எழும்பி விடுவார்கள் என்று பயந்து அவர்களையும் தீட்டுப்படுத்த அசீரியர்கள் என்ன செய்தார்கள்? அசீரியர்களில் ஒரு சிலரை இங்கே கொண்டு வந்து குடியேற்றினார்கள். ஆக இவர்கள் கலந்து போனால் இவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல இஸ்ரவேல் மக்கள் வரமாட்டார்கள் என்பதற்காக. அதனால் அங்கிருந்தவர்கள் அசீரியாவில் இருந்து வந்தவர்களும் இங்கே ஏற்கனவே வட இஸ்ரவேலில் இருந்தவர்களும் இணைந்து உருவான ஒரு கூட்டம் அல்லது குழுவினர் தான் சமாரியர்கள். சமாரியர்கள் என்பவர்கள் யார்? அசீரியா நாட்டு ஆண்களும் பெண்களும், இஸ்ரவேல் நாட்டில் இருந்த ஆண்களும் பெண்களும் கட்டாயமாய் கல்யாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களுக்குள்ளே பிறந்த குழந்தைகள் சமாரியர்களாக மாறினார்கள். இயேசுவின் காலம் வரைக்கும் சமாரியர்கள் இருந்தார்கள். அதுக்கு பிறகும் இருந்தார்கள். சமாரியர்களுடைய பலி காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இஸ்ரவேல் மக்களை போல இருக்கும். இஸ்ரவேலுடைய வேதத்தை அவர்கள் நம்பினார்கள். இருந்தாலும் அவர்கள் என்னவாக இருக்கல? சுத்தமான இஸ்ரவேலர்களாக இருக்கவில்லை. இன்னைக்கு அதை தொடர்ந்து இந்த சமாரியர்கள் என்ன ஆனார்கள் என்று இன்றைக்கு வரலாறு தெரியாது. எதற்கு பிறகு அவங்க வந்து சமாரியா அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை வெஸ்ட் பேங்க் அதான் சமாரியா தான். இன்றைக்கி அதுதான் அந்த பேர் தான் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் என்ன ஆனார்கள் என்று முகமதுக்கு பிறகு தெரியாது.
முகமது தன்னுடைய காரியத்தை செய்யும் பொழுது என்ன செய்துவிட்டார், இந்த நாடுகளில் இருந்த இந்த சமாரியர்கள் போன்றவர்கள் எல்லாரும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டில் அவங்க மாத்திரம் இல்லைங்க, அங்கே அந்த பகுதியில் இருந்த அநேக கிறிஸ்தவர்களையும் வலுக்கட்டாயமாக முகமதியர்களை மாற்றினார். இன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த பழைய கிறிஸ்துவர்களாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி முகமதியர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பலர் முகமதியர்களாக கிறிஸ்துவர்களாக இருந்தவங்க. சமாரியர்கள் அதே போல் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வலுக்கட்டாயமாக மதம் மாற்றம் செய்யப்பட்டார். பாலஸ்தீனாவில் இருந்தவர்கள் எப்படிமா முகமதியர்களுடைய போர்னால. ஆனால் 70வது ஆண்டில் கிபி 70வது ஆண்டில் யூதா மக்கள் கொஞ்சம் கேளுங்க, ஹலோ மேடம் இங்கே கேளுங்க. 70வது ஆண்டில் யூதா மக்கள், அதாவது யூதர்கள் நாடெங்கும் சிதறப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய எங்கெல்லாம் சிதறி போனவர்கள் அங்கெல்லாம் தங்களுடைய தனித்தன்மையை காத்து கொண்டார்கள், தனித்துவத்தை காத்து கொண்டார்கள். அவர்கள் அநேகர் இந்தியாவில் வந்து குடியேறினார்கள். இந்தியாவில் கொச்சி, பாம்பே, கல்கத்தா, இன்னும் சொல்லப்போனால் டெல்லி, அந்த பகுதிகளெல்லாம் போய் குடியேறினார்கள். சென்னையிலும் இருந்தாங்க. எங்கெல்லாம் கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு போய் குடியேறினார்கள். சென்னையிலேயே யூதர்களுடைய குடியிருப்பு ஒன்று இருந்தது. இப்போ ரொம்ப சமீபத்தில் அங்கேருந்து ஒரு சில கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், யூதர்கள் அங்கே இருந்தாங்கிறதுக்கான கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொச்சின்ல மட்டாஞ்சேரியில் இருக்கு. ஆமாம் ஆமாம், கோவாவில் இல்லை, அவங்க டச்சுக்காரங்க. பாம்பேயில் இருக்காங்க. பாம்பேயில், டெல்லி, இங்கே பாம்பேயில் ஒரு 4-5 வருஷத்துக்கு 4-5 வருஷம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி நினைச்சேன். ஒரு ஹோட்டல், தாஜ் ஹோட்டல், நரிமன். அந்த வரலாறு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? யூதர்களை அழிக்கிறதுக்காக ஆமாம் ஒரு பெரிய பாம்பு இதெல்லாம் வெடிச்சு. ஆமாம் 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 ஆமாம், அது வந்து முக்கியமான இது. அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சார் நீங்கள் எங்களை இது கூப்பிட்டு போங்க சார், கொச்சினுக்கு கூப்பிட்டு போங்க சார். கொச்சினுக்கு அடுத்த கொச்சினுக்கு போயிடலாமா? இன்னைக்கு மக்கள் இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க. நேற்றைக்கு தான் அவங்களை பற்றி ஒரு சின்ன தகவலை படிச்சிருந்தேன். என்ன நேற்றைக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார், முழு யூதர்கள் இருக்கிற இடம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் பலமுறை போயிருக்கேன். ரொம்ப சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம போய் பார்க்க வேண்டிய ஊர். காலையில் போனோம்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சுற்றி வரலாம். அங்கே பார்க்க வேண்டிய சில சர்ச்சஸ் இருக்குது, சில யூத சினகாக்ஸ் இருக்குது. சனிக்கிழமை போக முடியாது. ஒன்றரை நாள் தான், சனிக்கிழமை போக முடியாது. ஏன்னா சனிக்கிழமை அங்கெல்லாம் அனுமதி கிடையாது. அந்த யூதர்களுடைய அந்த ஜபாலயத்துக்கெல்லாம் போக முடியாது. இன்றைக்கும் இன்டாக்டாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து யூதர்களுடைய அந்த அவங்க அந்த உடையெல்லாம் விலைக்கு விற்கிறாங்க, வாங்கிட்டு வரலாம். சரி, இந்த ஊட்டிக்கு போனால் அந்த தோழர்களுடைய அந்த சாலில் வாங்குறோம்ல, அதே மாதிரி இங்கே போனாலும் வாங்கிட்டு வரலாம். ரைட், சரி. இப்போ இந்த நான் சொன்னேன், வடப்பகுதியில் இருந்தவங்க சிறைப்பட்டு போனாங்க. அவங்க அநேகர் வெளிவரல. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது. ஒரு சிலர் இந்த முன்கூட்டி இருந்த அந்த யூதர்களோடு கூட கலந்துக்கிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கும் 12 கோத்திரத்தினுடைய பிரதிநிதிகள் யூதர் கோத்திரத்தோடு கூட இணைஞ்சிருக்காங்க. 12 கோத்திரத்துடைய பிரதிநிதிகள், சுத்த யூத ரத்தம் இன்றைக்கும் இருக்கு.
அதை மனசில் வச்சுக்கிடுங்க. 538வது ஆண்டில் 538 ஜெருபாபேல் தேவாலயத்தை கட்டுகிறார். 458வது ஆண்டில் எஸ்ரா வருகிறார். 445வது ஆண்டு நெகேமியா வருகிறார். எஸ்ரா வந்து வருஷம் 538 ஜெருபாபேல். 458 எஸ்ரா, 445 நெகேமியா. சரி, இப்போ தேவாலயத்தை ஜெருபாபேல் கட்டுகிறார், எஸ்ரா மக்களை கட்டுகிறார், நெகேமியா மதில் சுவரை கட்டினார். மதில் சுவரை கட்டினார். சுருக்க சொல்ல போனால் இஸ்ரவேலுடைய மூதாதையராகிய ஆபிரகாம் அழைப்பில் கவனமாக கேளுங்க. இஸ்ரவேலுடைய மூதாதையராகிய ஆபிரகாமின் அழைப்பிலே தேவனுடைய திட்டம் தொடங்குகிறது. ஆபிரகாமோடு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை இஸ்ரவேல் வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாமின் உடன்படிக்கையின் 3 வாக்குத்தத்தங்கள் குறிப்பிடத்தக்கவை. 1, கானான் தேசம். 2வது, இஸ்ரவேல் தேசம். கானான் தேசம்ங்கிறது இஸ்ரவேல் தேசம். 3வது, ஆசீர்வாதங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஸோ கலாத்தியர் 3:29 படிங்க, நம்ம வகுப்பை முடிக்கலாம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சரி, இப்போ இது புதிய இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. ஆனால் பழைய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் புதிய இஸ்ரவேலர்களாகி நமக்கும் உரியது. நாமும் உரிமை கொண்டாட இயலும் முடியும். ஸோ இன்றைக்கு இதோடு நான் வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வரலாற்று புத்தகங்கள் சொல்லும் இறையியல் கருத்துக்கள், அதைத் தொடர்ந்து காலங்களின் அடிப்படையில் வரலாற்று புத்தகங்களை நாம் எப்படி ஆய்வது என்ற கருத்தை வரும் காலங்களில் நாம் படிப்போம். சந்தேகங்கள், கேள்விகள், பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். என்னம்மா? ஆமாம், அது 650 பிறகு, கிபி 650 பிறகு, 630 பிறகு, கிபி 630. ஆமாம் ஆமாம், அவங்க ஆண் தான் முக்கியம். ஆண் வந்து இஸ்ரவேலனாக இருந்து பெண் வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேலருடைய கணக்கில் தான் வராங்க, யூதர்களுடைய கணக்கில் தான் வராங்க. வரல, ஏன்னா அவங்க ரொம்ப மிக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு யூத பெண் ஒரு புற இனத்தாரை திருமணம் செய்தால் அவர் இந்த லிஸ்ட்ல இருந்து
எப்படிங்க? ஆண் ஆதிக்கம் ஜாஸ்தி. ஆண் ஆதிக்கம் இல்லை, ஆண் தான் அங்கே முக்கியம். அந்த ஆதிக்கம் நம்ம சொல்ல முடியாது. அதை நீங்கள் இன்றைய அரசியல் இதை வச்சு சொல்கிறீங்க. சரி, ஆமாம், இன்னைக்கும் அப்படியே இருக்காங்க. சரி, யார் ஜெபம் பண்ணுறீங்க?